கைஸ் இப்போ எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் போகிறோம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். சென்னை பெரம்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரே ஒரு வண்டி சனிக்கிழமை மட்டும் போகுது. ஸோ இதில் ஏறினா ஸ்ட்ரைட்டாக திருவண்ணாமலை போயிடலாம். 3.5 மணி நேரம் தான் ட்ராவலிங்கு. ஸோ வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்த உடனே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃபுல்லாகவே திருவண்ணாமலை போகிற கூட்டம் தான். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே திருவண்ணாமலை போகிற கூட்டம் தான். ஸோ பார்க்கலாம் ட்ரெயின் எப்படி வருது ஏது வருதுன்னு தெரியல. உள்ளே ஏற முடியுமான்னு கூட தெரியல. பஸ்ஸில் போனான்னு சொன்னேன், கேட்கல. வீடியோட போகிறான் கண்டென்ட் எடுத்துகிட்டு எப்படி போய் சேர போகிறோன்னு தெரில. சரி திருவண்ணாமலை பார்ப்போம் வாங்க. திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் லேட்டு. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ க்ரௌடு. ஸோ நம்ம நின்று தான் வந்தோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லைங்க இந்த க்ரௌடு இருக்கும்ட்டு நாங்கள். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் இதுவாக தான். சிங்கிளாக வந்தால் போகலாம். பட் ஆனால் ஃபேமிலியாக வந்தாலும் இந்த ட்ரெயின் வேலைக்கு ஆகுது. ஸோ அதுவும் அண்டர்ஸ்டாண்டில் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான் எப்போவுமே. பட் ஆனால் இது வீக்கெண்டுன்றதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. எப்படியும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹவர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருந்துச்சு சென்னைக்கு திருவண்ணாமலைக்கு. சரி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது நல்லா இருந்தது. பட் வந்துட்டு போயதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கோயிலுக்கு வேறு போகணும். அடுத்து அங்கே இருக்கிறத வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக வீடியோ என்னென்ன நடக்கிறது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோயில்கிட்ட வந்து கோபுர வாசலில் நிற்கிறோம். இப்போ ஆக்சுவலாக லைட் இங்கே இல்லை, சவுண்ட் எஃபெக்ட் கேட்குறான்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போக பார்க்கலாம். இங்கே லைட் வெளிச்சம் இல்லை, சவுண்டு கேட்குறான்னு தெரியல. கோச்சுக்காதீங்க. கிரிவலம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ ஸ்ப்ரிண்ட்டில் அவ்வளோ பேச முடியல. அதனால் இங்கே வந்துட்டோம். அங்கே கை கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எதிர்த்து அங்கே மீட் பண்ணோம். அவர் வந்து பார்த்துட்டு நம்மளை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி நீங்களும் கிரிவலம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் மந்த் நம்ம கிரிவலத்தில் மீட் பண்ணுவோம். போகிற வழியில் என்னென்ன தராங்கன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் மிடில் தான் நிற்கிறோம் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் இருக்குது. ஸோ டுவர்ஸ் வீடியோ எண்டிங்கில் பாருங்கள். அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான் ஆகிடுச்சு அவருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு முடிக்கிறோன்னு தெரில. அதை எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வாக்கிங் நடந்து போயினே இருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போனோம்? ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர்ஸ் பாக்கி இருக்குது. மொத்தம் 16 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முக்கிய முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்றும் தெரியல. ஆனால் நடந்துட்டு இருக்கோம். எமலிங்கம் கிட்டே வந்திருக்கோம். ஸோ இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். ஆமாங்க. இப்போ தான் ஒரு 4-5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா 15 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ இங்கேருந்து பார்த்தா இன்னும் 10 கிலோமீட்டர் தாங்க. 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ரஷ்ஷாக ஹெவியாக இருக்குது. நடந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே. நாங்களும் நடந்து போயிட்டே இருக்கோம். சரி அந்த வேலை உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸும் காட்டும். ஏன்னா லைட் எதுவும் சரியாக இல்லை. ஃபஸ்ட்டு வாய்ஸ் கேட்குதானு தெரியல உங்களுக்கு. ஏன்னா இதுவாகிட்டு இருக்கு எல்லாருமே சவுண்ட் இதுவாகிறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல வந்து ரஷ் அதிகமாக இருக்கிறனால வீடியோ கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே டயர்டாக தான் போயிட்டுருக்கு. ஒரு அளவுக்கு இப்படியே நல்லா போயிட்டுருக்கு. இதுதாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். நீங்கள் பார்த்தோம் என்ன பண்ணிக்கிறீங்க? சப்ஸ்கிரைபர் இதுதாங்க.